இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியே கட்சியை கலைத்து விட்டார் என விஜயை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வரும் 1ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொள்வதை முன்னிட்டு குன்னத்தூரில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய SP வேலுமணி, திமுக ஒருமுறை ஆட்சி அமைத்தால் மறுமுறை ஆட்சிக்கு வர முடியாது என்ற வரலாறு 2026ஆம் ஆண்டிலும் தொடரும் என கூறினார். முதலமைச்சர் 2024 எடப்பாடி உறுதி செய்யப்பட்டது என்ற மாட்டுக்கு திமுக ஒரு முறை ஆட்சி இருந்தால் அடுத்த வரவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்டல பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம். அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவங்க தான், மரியாதை. ஆனால் அந்த மாநாட்டில் அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்து எப்படி பற்ற தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எங்களுடைய தலைவர் இப்ப யார்? எடப்பாடியார் அவர்கள். அவரை பார்த்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? இப்ப அவரு பேசிட்டு நான் சிங்கம், நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமில்லை, யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறாரு. ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க.